Hi everyone, இன்னைக்கு நாம class 28 பார்க்க போறோம். class 28ல வந்து நம்ம fundamental duties start பண்ண போறோம். ஓகேவா? 27 வரைக்கும் நம்ம DPSP வரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படின்னா நம்மளுடைய பீப்புள் வந்து அதாவது சிட்டிசன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி அவங்களுக்குன்னு பொறுப்பாக கவர்மெண்ட் இருக்கணும்னு டிபிஎஸ்பியும் இருக்குது. ஆனால் குடிமக்கள் செய்கிற கடமைகள் அப்படின்னு ஒன்று கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படவே இல்லை. அது அவங்களே தன்னால் செஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கான்ஸ்டியூஷனல் மேக்கர்ஸ் வந்துட்டு அதுக்குன்னு தனி ப்ரொவிஷன் கொடுக்க கிடையாது. காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட எமர்ஜென்சி டைம் 1975 to 77 பீரியட். ஓகேவா? இந்திரா காந்தி பீரியடில் என்ன நடக்குதுன்னா குடிமக்கள் வந்து தன்னோட கடமைகளை செய்ய தவறிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்திரா காந்தி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வாங்க. மக்கள் வந்துட்டு எப்படி அடிப்படை உரிமைகளை வந்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்களோ மீன்வைல் அதை என்ஜாய் பண்ணுற டைமில் அவங்களுக்கு ஒரு கான்சியஸ் இருக்கணும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி. அதாவது அவங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குது, அதை அவங்க பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நினச்சி கொண்டு வந்தது தான் இந்த அடிப்படை உரிமைகள்னு சொல்லப்படுற ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேவா? So first பார்க்கலாம் fundamental duties. So the rights and duties of the citizen are correlative and inseparable. The original constitution contained only the fundamental rights and not the fundamental duties. அதாவது நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருந்ததே தவிர ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இல்லை அப்படின்றாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், the framers of the constitution did not feel it's necessary to incorporate the fundamental duties of the citizens in the Indian constitution. நம்ம கான்ஸ்டியூஷன் ஃப்ரேமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன நினச்சாங்கன்னா இது ரொம்ப நெசசரிலாம் கிடையாது, ரொம்ப தேவை கிடையாது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணணும்னு. மக்களுக்காகவே அவங்களுக்கே தெரியும் நாடுனா இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லி அவங்க இன்க்ளூட் பண்ணலை. However, they incorporated the duties of the state in the constitution in the form of directive principles of state policy. ஆனால் ஸ்டேட்டுக்கு இருக்கிற டியூட்டியை அவங்க இன்க்ளூட் பண்ணாங்க. கவர்மெண்ட்னா இப்படி தான் இருக்கணும், கவர்மெண்ட்டுக்குன்னு சில கடமைகள் இருக்குன்னு சொல்லி டிபிஎஸ்பியை வந்துட்டு ஆட் பண்ணாங்க. ஆனால் அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, இருந்தாலும் அவங்களோட டியூட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் லேட்டர் என்ன ஆகுதுன்னா 1976 தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன் வேர் ஆடட் இன் த கான்ஸ்டியூஷன். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றத ஆட் பண்ணுறாங்க நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில். இன் 2002 ஒன் மோர் ஃபண்டமெண்டல் டியூட்டி வாஸ் ஆடட். 2002ல் 86th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுதான் வந்து நம்ம ரைட் எஜுகேஷன், அது நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர் இன்ஸ்பயர்டு பை த கான்ஸ்டியூஷன் ஆஃப் எர்ஸ்ட்வைல் யூஎஸ்எஸ்ஆர். நம்ம யாரை பார்த்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எடுத்துப்போம் அப்படின்னா சோவியத் யூனியன், அதாவது அன்றைய ரஷ்யா. ஓகேவா? நோட்டபிளி none of the constitutions of the major democratic countries like USA, Canada, France, Germany, Australia and so on specifically contain a list of duties of citizen. உலகத்தில் எந்த ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியும், அதாவது எந்த ஒரு மக்களாட்சி நாடும், அதாவது யூஎஸ்ஏ, கனடா மாதிரி பெரிய பெரிய மக்களாட்சி நாடுகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் கூட இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அவங்க வைக்கலை அப்படின்றாங்க. ஓகேவா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வைக்கலை. ஆனால் ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. ஜப்பான் இருக்கு இல்லையா, அவங்களோட அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லி அவங்க லிஸ்ட் ஆஃப் டியூட்டிஸ்னு சிட்டிசன்ஸ்க்கு வச்சுருக்காங்க. ஓகேவா? இது ஒரு ஃபேக்ட் தான். இந்தியா மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் ஜாப்பனீஸில் இருக்குது. நம்ம யாரை பார்த்து காப்பி பண்ணணும்னு கேட்டால் யூஎஸ்எஸ்ஆர். ஓகேவா? சோவியத் யூனியன். த சோசியலிஸ்டிக் கண்ட்ரீஸ் ஆன் த கான்ட்ராரி கேவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ். அதாவது சோசியலிஸ்டிக் கண்ட்ரீஸ் எல்லாமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்குறாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கும் சரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் சரி. ஹென்ஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் எர்ஸ்ட்வைல் USSR declared that the citizens' exercise of their rights and freedom was inseparable from the performance of their duties and obligations. அதாவது USSR டிக்ளேர் பண்ணுறாங்க என்னென்னா, அந்த ரைட் டு ஃப்ரீடம் இருக்கு இல்லையா, அது வேற, நீங்கள் நாட்டுக்கு செய்கிற கடமைகளும் அதோடைய ஆப்ளிகேஷன்ஸும் வேற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க USSR.
நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம டிபிஎஸ்பி வந்துச்சு, யார் இதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி தான். நம்ம அந்த டைமில் இந்திரா காந்தி பீரியடில் காங்கிரஸ் பார்ட்டி தானே ரூலிங் பார்ட்டியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் அவங்க ஒரு கமிட்டி மேக் பண்ணுவாங்க, ஸ்வரன் சிங் கமிட்டின்னு சொல்லி. இதுக்காகவே போடுவாங்க, நீங்கள் வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொண்டு வரலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கப்பா அப்படின்னு ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து 1976 கொண்டு வராங்க. ஸ்வரன் சிங் கமிட்டி வந்துடுறாங்க, ஓகேவா. ஸோ அவங்க தன்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா 1976 கொடுக்குறாங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி. ஸோ த நீட் அண்ட் நெசசிட்டி ஆஃப் விச் வாஸ் ஃபெல்ட் டியூரிங் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த இன்டர்னல் எமர்ஜென்சி 1975 to 1977. அந்த இன்டர்னல் எமர்ஜென்சி நடந்துட்டு இருந்த டைமில் அப்போ தான் புரியுது மக்களுக்குன்னு சில கடமைகள் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி, ஓகேவா. ஏன்னா இன்டர்னல் எமர்ஜென்சியில் அந்த நிறைய நடக்குது, மக்கள் வந்துட்டு இந்த நேஷ்னல் ஃப்ளாகை வந்துட்டு எரிக்கிறது, அந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. அப்போ தான் கவர்மெண்ட்டுக்கு புரியுது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு, அவங்களுக்குன்னு சில கடமைகளை போடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ த கமிட்டி ரெக்கமெண்டட் த இன்க்ளூஷன் ஆஃப் அ செப்பரேட் சாப்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன் த கான்ஸ்டியூஷன். செப்பரேட்டாக ஒரு சாப்டர் கொண்டு வாங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு மக்களுக்கு அப்படின்ட்டு. So it stressed that the citizens should become conscious that in addition to the enjoyment of rights, they also have certain duties to perform as well. அதாவது அவங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஜாய் பண்ணும்போது கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும், ஏன்னா நமக்குன்னு சில டியூட்டிஸ் இருக்குது, சில கடமைகள் இருக்குன்னு சொல்லி அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த காங்கிரஸ், அதாவது த காங்கிரஸ் கவர்மெண்ட் அட் சென்டர் அக்செப்டட் திஸ் ரெக்கமெண்டேஷன். அதாவது ஸ்வரன் சிங் கமிட்டி கொடுத்தாங்க இல்லையா, அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டை, ஓகேவா. அண்ட் அப்போ தான் வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க, 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. இந்த அமெண்ட்மெண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நியூ பார்ட், அந்த பார்ட்டோட நேம் என்னென்னா பார்ட் 4A, ஓகேவா. பார்ட் 4A இந்த பார்ட்டை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பார்ட் வந்துட்டு திஸ் நியூ பார்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் ஆர்டிக்கிள், தட் இஸ் ஆர்டிகிள் 51A. அதில் ஒரே ஒரு ஆர்டிக்கிள் தான் இருக்குது, ஆர்டிகிள் 51Aன்னு சொல்லி. ஆனால் அந்த ஆர்டிக்கிளில் எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு, 10 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆர்டிகிள் 51Aல ABC அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அடுத்தடுத்து இருக்கும், ஓகேவா. ABCன்னு சொல்லி ஆர்டிகிள் 51Aல K வரைக்கும் இருக்கும். ஸோ அதில் எவ்வளோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 10 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்ததுன்னு சொல்கிறாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 10 fundamental duties இருந்தது. The ruling Congress party declared the non-inclusion of fundamental duties in the constitution as a historical mistake. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே ஆட் பண்ணுறாங்க. அப்போ ஆட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து கான்ஸ்டியூஷனில் ஆல்ரெடி இல்லாதது ஒரு வரலாற்று தவறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஒரு ஹிஸ்டாரிக்கல் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு claimed that what the framers of the constitution failed to do was being done now. கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேமர்ஸ் வந்துட்டு எதில் ஃபெயில் ஆனாங்களோ, எதை கொண்டு வரதில் ஃபெயில் ஆனாங்களோ அதை நாங்கள் இப்போ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க தானே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் பெருமையாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, though the Swaran Singh committee suggested the incorporation of 8 fundamental duties in the constitution, the 42nd Amendment Act 1976 included 10 fundamental duties. ஸ்வரன் சிங் கமிட்டி கொடுத்தது என்னமோ 8 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான், ஆனால் கொண்டு வந்தது வந்துட்டு 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்லி certain recommendation of the committee were not accepted by the Congress party and hence not incorporated in the constitution. இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தது தான், ஆனால் அந்த கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷனையே சில ரெக்கமெண்டேஷன்ஸை காங்கிரஸ் பார்ட்டி ஏற்றுக்கல அப்படின்றாங்க, ஓகேவா. அது இப்போ வரைக்குமே இன்கார்பரேட் பண்ணலை, இப்போ வரைக்குமே ஆட் பண்ணல. அது என்னென்னு பார்க்கலாம், ஓகேவா. ஃபஸ்ட்டு பாருங்கள், the parliament may provide for the imposition of such penalty or punishment as may be considered appropriate for any non-compliance with or refusal to observe any of the duties. ஏதாவது ஒரு டியூட்டிஸை வந்துட்டு நீங்கள் பண்ணாமல் ரெஃப்யூஸ் பண்ணாவோ இல்லை அதுக்காக ஒரு ஸ்டெப் எடுக்காமவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி இல்லாட்டி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு, ஓகேவா. ஒன்று நீங்கள் உங்களுடைய கடமையை செய்யலை அப்படின்னா பெனால்ட்டி இந்த ஒரு 5000 ஃபைனை கட்டு, இல்லாட்டி பனிஷ்மெண்ட் போ ஒரு 6 மாதம் ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு வெளியில் வா அப்படின்ற மாதிரி, ஓகேவா. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் வந்து அது வேணான்ட்டாங்க. ஏன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொண்டு வந்ததுக்கே வந்துட்டு அப்போசிஷன் பார்ட்டியெல்லாம் சும்மா எகிரி இருப்பாங்க. யாரை கேட்டு நீ கொண்டு வர, கான்ஸ்டியூஷன்லேயே இல்லை, நீ பாட்டுக்கு கொண்டு வர, உன் இஷ்டத்துக்கு பண்ணுவியா அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி அதுக்கே இவ்வளோன்னா
பனிஷ்மெண்ட்டு பெனால்ட்டிலாம் கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான், மக்களே அப்புறம் போராட்டத்தில் குதிச்சிருவாங்க. அதனால் அவங்க கொடுக்கல. நெக்ஸ்ட்டு நோ லா. ஓகேவா, நோ லா இம்போசிங் சச் பெனால்ட்டி ஆர் பனிஷ்மெண்ட் ஷெல் பி கால்ட் இன் கொஷின் இன் எனி கோர்ட் ஆன் த ground of infringement of any of fundamental rights on the ground of repugnancy to any other provision of the constitution. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு வயலேட் ஆனால் நீங்கள் போய் கோர்ட்டில் கொஷின் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த பெனால்ட்டி பனிஷ்மெண்ட் எல்லாம் வந்துட்டு கொஷின் பண்ணுறது, அதுக்காக ஒரு லா இம்போஸ் பண்ணுறது, இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு டியூட்டி டு பே டேக்ஸ். அந்த டேக்ஸ் பே பண்ணுறதும் வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டியில் கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஒரு மனிதன் வந்து கண்டிப்பாக டேக்ஸ் வரி செலுத்தணும், அது அவனுடைய அடிப்படை கடமை அப்படின்றத ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வேணான்ட்டாங்க. டேக்ஸ் பே பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அடிப்படை கடமையாக வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஓகேவா, இந்த 3 தான். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். அடிக்கடி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், சாரி. நெக்ஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். என்னென்ன மாதிரியான அடிப்படை கடமைகள் இருக்குது. பார்ட் 4A ஆர்டிக்கிள் 51A. ஓகேவா, அதில் ஏ என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏ வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிவிக் டியூட்டி. ஓகேவா, சிவிக் டியூட்டினா என்ன, ஒரு நல்ல ஒரு குடிமையியல் கடமை. அந்த மாதிரி எப்படின்னா நேஷ்னல் ஃப்ளாகு, நேஷ்னல் ஆந்தம், அதே மாதிரி ஐடியல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அரசியல் அமைப்பை நீ ஃபஸ்ட்டு மதிக்கணும். நேஷ்னல் ஃப்ளாகு, நேஷ்னல் ஆந்தம் இது எல்லாத்தையுமே நீ மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறதா ஏ. ஓகேவா, ஏன்றது என்னென்னா நீ எல்லாத்தையும் மதிக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு. நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் ஃப்ளாக், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா ஃபஸ்ட்டு நேஷ்னல் ஃப்ளாக் ஏற்றி தானே செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ நேஷ்னல் ஃப்ளாக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ எடுத்த உடனே வர்றது நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம், கான்ஸ்டியூஷன் இது எல்லாத்தையும் மதிக்கணும் அப்படின்றது. பி வந்துட்டு என்னென்னா செரிஸ், அதாவது ரொம்ப நீ வந்துட்டு நோபல் ஐடியல்ஸ் தட் இன்ஸ்பயர்டு த நேஷ்னல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். அந்த நோபல் ஐடியல்ஸ், அதே மாதிரி நேஷ்னல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம், நம்மளுடைய விடுதலை போராட்ட வீரர்கள் அவங்க சொன்ன ஐடியாஸ் இது எல்லாத்தையும் வந்து நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேவா, இது வந்து ஒரு மாரல் டியூட்டி மாதிரி. ஓகேவா, பி வந்துட்டு அந்த நோபல் ஐடியாஸ் நேஷ்னல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, பிங்கிறது டு செரிஷ் டு ஃபாலோ த நோபல் ஐடியல்ஸ் தட் இன்ஸ்பயர்டு த நேஷ்னல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். சி வந்துட்டு என்னென்னா, சி வந்துட்டு ஒரு 3 வரும், SUI, சி சொய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஏதாவது ஒரு ஞாபகம் இருக்கிறதானே. சிக்கு வந்துட்டு சொய் அப்படின்னு. ஏன்னா சாவர்னிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி இந்த மூணையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் சி. ஓகேவா, சிக்கு வந்து சி சொய் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு D for defend. ஓகேவா, defend the country and render national services when called upon to do so. அதாவது நாட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைமோ இல்லை ஏதாவது வார் டைமோ நீ போய் நாட்டுக்காக நிற்கணும் பார்டரில். அதுக்கெல்லாம் வந்து நீ தயங்கக்கூடாது, நாட்டை வந்து பாதுகாக்கணும். நேஷ்னல் சர்வீஸ் நீ நிறையா பண்ணணும், மிலிட்ரியில் சேர்ந்துக்கலாம், போலீஸ் சர்வீஸ், அந்த மாதிரி நேஷ்னல் சர்வீஸ் நிறையா பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா, டீன்றது டிஃபெண்ட் த கண்ட்ரியை பாதுகாக்கணும். நெக்ஸ்ட்டு இ வந்துட்டு என்னென்னா நல்லா சிரிச்சுக்கிட்டே, நான் வந்து ஈன்னு சிரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து நல்லா ப்ரொமோட் ஹார்மோனி, நல்ல ஒரு ஹார்மோனி இருக்கணும், காமன் பிரதர்ஹுட் இருக்கணும், நல்ல ஒரு சகோதரத்துவம், நல்ல சிரிப்போட சகோதரத்துவம் இருக்கணும். பீப்புள் ஆஃப் இந்தியா டிரான்செண்டிங் ரிலீஜியஸ், லிங்குவிஸ்டிக் அண்ட் ரீஜனல் ஆர் செக்ஷனல் டைவர்சிட்டிஸ். நிறைய டைவர்சிட்டி இருக்குது இந்தியாவில். ஓகேவா, அது எல்லாத்தையும் தாண்டி நாம் வந்து சகோதரத்துவத்தோடு இருக்கணும். டு ரெனவுன்ஸ் ப்ராக்டிசஸ் டெரோகேட்டரி ஆஃப் த டிக்னிட்டி ஆஃப் விமன். அதே மாதிரி விமனை வந்துட்டு விமனுடைய கண்ணியத்தை பாதுகாக்கணும். ஓகேவா, பெண்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்கணும் சிரிச்சுட்டே. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இதுதான் இ. எஃப்ன்றது என்னென்னா ரிச் ஹெரிட்டேஜ். அதாவது எஃப்ன்றது ஒரு ரிச் ஹெரிட்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா நம்ம நாட்டில் இருக்கிற காம்போசிட் கல்ச்சர், நிறைய கல்ச்சர் இருக்குது, அதில் ரிச் ஹெரிட்டேஜ் இருக்குது இல்லையா. அப்போ நார்த் ஈஸ்டில் நிறையா இருக்குது, கேரளாவில் கதகளி இருக்குது, நம்மளுடைய இதில் பரதநாட்டியம் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டான்ஸ் இருக்குது, ஃபுட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் வந்து சப்பாத்தி சாப்பிட்றாங்க, நம்ம ரைஸ் சாப்பிட்றோம். ஸோ ஃபுட்லேயும் வந்துட்டு நமக்கு நிறைய இருக்குது. அந்த மாதிரி அந்த ரிச் ஹெரிட்டேஜ் அண்ட் காம்போசிட் கல்ச்சரை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும், பாதுகாக்கணும்.
ஜி வந்துட்டு என்னென்னா ஜியோகிரஃபிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நேச்சுரல் என்விரான்மெண்ட்டு, ஃபாரஸ்ட்டு, லேக்ஸு, ரிவர்ஸு, வைல்ட் லைஃபு இதெல்லாமே வரும். ஓகேவா? ஜி வந்து ஜியோகிரஃபின்னு ஞாபகம் வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? டு ப்ரொடெக்ட், அது எல்லாத்தையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். வைல்ட் லைஃப் சாங்சுரி, ஃபாரஸ்ட் ஏரியா, லேக்ஸு, ரிவர்ஸு எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான். நெக்ஸ்ட்டு ஹெச் வந்துட்டு என்ன? ஹியூமனிசம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச் ஃபார் ஹியூமனிசம். அது என்னென்னா சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம், த ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரீஃபார்ம். அதாவது ஒரு சயின்டிஃபிக் டெம்பர்னா நல்ல ஒரு விஞ்ஞான நோக்கத்தோட. ஓகேவா? அதே மாதிரி ஹியூமனிசம்னா மனிதாபிமானம். த ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரீஃபார்ம், அதாவது அதை எல்லாத்தையுமே வந்து நல்லா ரிசர்ச் பண்ணி ஒரு ஸ்பிரிட், நல்ல ஒரு சீர்தூக்கி பார்க்கும் மனநிலை, இது எல்லாத்தையும் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் ஹெச்னா ஹியூமனிசம், அந்த மனிதாபிமானத்தை பாதுகாக்கணும், ஒரு விஞ்ஞான நோக்கோட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதான். ஐ வந்துட்டு என்னென்னா டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ஐ வந்துட்டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்டு அப்சர்வ் வயலன்ஸ், அதாவது பொது சொத்துக்களை வந்து நம்ம பாதுகாக்கணும், அதே மாதிரி வன்முறையை வந்துட்டு கைவிட்டணும் அப்படின்றது. அப்சர்வ்னா அதை கைவிடணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஐன்றது இதுதான், பொது சொத்துக்களை பாதுகாக்கணும், வயலன்ஸை வந்துட்டு விட்டுறணும் அப்படின்றது. ஜே வந்துட்டு என்னென்னா to strive towards excellence in all spheres of individual and collective activity so that the nation constantly rises to higher levels of endeavor and achievement. And அதாவது ஒரு தனித்த இல்லாட்டி ஒரு கூட்டு முயற்சி, ஸ்பியர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது நல்ல ஒரு கூட்டு முயற்சி மூலமாக எல்லாத்தையும் நம்ம நல்ல ஒரு எஃபிஷியன்சியாக வந்துட்டு எஃபெக்டிவாக அதை நம்ம வெளிப்படுத்தி நாடு முன்னேறதுக்காக பாடுபடணும் அப்படின்றது தான். ஓகேவா? ஹையர் லெவல்ஸ், நாட்டோட முன்னேற்றத்துக்காக நாம் தனியாகவோ இல்லாட்டி கூட்டு முயற்சி மூலமாகவோ நாட்டை வந்து முன்னேற்றத்திற்கு பாடுபடணும் அப்படின்ற ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு கே. இந்த கே அப்படின்ற ஒரு விஷயம் தான் உங்களுக்கு 86th Amendment Act 2002 ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன சொல்லுன்னா, டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் டு ஹிஸ் சைல்டு அவார்ட் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 and 14. திஸ் டியூட்டி வாஸ் ஆட் 86th Amendment Act 2002. அதாவது 6 to 14 வயசில் இருக்கிற குழந்தைகள் எல்லாத்துக்கும் கல்விக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கி தரணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய அடிப்படை கடமைகள். மொத்தம் வந்து 11 இருக்குது. 10 இருந்துச்சு. அதாவது ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணது 8, ஆனால் அவங்க 1976 கொண்டு வந்தது 10. இப்போ வந்துட்டு 2002 ஒன்று ஆட் பண்ணங்காட்டி இப்போ டோட்டலாக 11 இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்துட்டு மொத்தம் 11 டியூட்டிஸ். நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னென்ன மாதிரி நம்ம வந்து இப்போ பார்த்தாச்சு. என்னென்னா மொத்தம் 11 பார்த்துருக்கோம். ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம்லாம் மதிக்கணுன்றது. பி அப்படின்றது செரிஸ், நோபல் ஐடியல்ஸு ப்ளஸ் நேஷ்னல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம், அது எல்லாத்தையும் மனசில் வச்சு ஃபாலோ பண்ணணுன்றது. சி வந்துட்டு என்னென்னா அந்த சுயின்னு சொன்னோம் இல்லையா, சாவனிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டியை பாதுகாக்கணுங்கிறது. டி வந்து டிஃபெண்ட் த கண்ட்ரி. ஈங்கிறது நல்லா சிரிச்சுட்டே பிரதர்ஹுட்னஸ், அப்புறம் டிக்னிட்டி ஆஃப் த விமனை வந்து பாதுகாக்கணுன்றது. எஃப் வந்து ஒரு நல்ல ரிச்சான வேர்டு. ஓகேவா? அந்த ரிச் ஹெரிட்டேஜை வந்து பாதுகாக்கணுங்கிறது. ஜி வந்து ஜியோகிரஃபி, லேக்கு, ரிவர்ஸு, என்விரான்மெண்ட்டு இது எல்லாத்தையும் பாதுகாக்கணும். ஹெச் வந்துட்டு என்னென்னா ஹியூமனிசம், அதாவது சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம், அந்த ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரீஃபார்ம் இது எல்லாத்தையும் நல்ல ஒரு விஞ்ஞான நோக்கத்தோட நம்ம மனிதாபிமானத்தோடு இருக்கணுன்றது. ஐ வந்துட்டு என்னென்னா பொது சொத்துக்களை வந்து பாதுகாக்கணும், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்துட்டு வயலன்ஸை கைவிடணுங்கிறது. ஜே வந்து என்னென்னா கூட்டாவோ இல்லை தனியாவோ எல்லாரும் சேர்ந்து நாட்டோட முன்னேற்றத்துக்காக பாடுபடணுன்றது. கே வந்து 6 to 14 இயர்ஸ்க்கு கல்வி கொடுக்கணுன்றது. ஓகேவா? இதுதான். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபீச்சர் ஆஃப் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்க்குறோம். இதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் என்னென்ன, இதோட முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் கேன் பி நோட்டட் வித் ரெகார்ட் டு த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபஸ்ட்டு ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் தெம் ஆர் moral duties while others are civic duties. அதாவது இதில் மாரல் டியூட்டிஸும் இருக்குது, சிலது சிவிக் டியூட்டிஸும் இருக்குது. இப்போ சிவிக் டியூட்டி வந்து நம்ம பார்த்தோம், நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம்லாம் பாதுகாக்கிறது. மாரல் டியூட்டிஸுங்கிறது நம்மளுடைய நேஷ்னல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம், அது எல்லாத்தையும் மனசில் வச்சு நோபல் ஐடியாஸை ஃபாலோ பண்ணணுன்றது. ஓகேவா? அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. நோபல் ஐடியாஸை பாதுகாக்கிறதுங்கிறது மாரல் டியூட்டி. நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம்லாம் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது சிவிக் டியூட்டின்னு. நெக்ஸ்ட்டு
They refer to such values have been a part of the Indian tradition, mythology, religions and practices. In other words, they essentially contain just a codification of tasks integral to the Indian way of life. அதாவது இந்தியா மக்களுக்கு வந்து தங்கள் அவங்களோட தாய்நாட்டு காட்ட வேண்டிய கடமை அப்படின்ற மாதிரி என்னன்னா நம்மளுடைய இந்தியன் ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ரிலீஜனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிசஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இந்தியன் வே ஆஃப் லைஃப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி எல்லா டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகேவா? அதாவது மக்களுக்கு வந்து தன்னோட தாய்நாட்டுக்காக ஆற்ற வேண்டிய கடமைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், அன்லைக் சம் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் விச் எக்ஸ்டெண்ட் டு ஆல் பர்சன்ஸ் வெதர் சிட்டிசன் ஆர் ஃபாரினர்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது சிலது சிட்டிசன்ஸ்க்கு இருக்கும், சிலது ஃபாரினர்ஸ்க்கும் பொருந்தும். ஓகேவா? ஆர்டிகல் 21 பார்த்தீங்கன்னா ரைட் டு லைஃப் அதெல்லாம் வந்து ஃபாரினர்ஸ்க்கும் இருக்கும். த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் கண்டினியூடு டு சிட்டிசன் ஒன்லி, டு நாட் எக்ஸ்டெண்ட் டு ஃபாரினர்ஸ். ஆனால் அடிப்படை கடமைகள் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான். ஓகேவா? இப்போ நேஷ்னல் ஆந்தம்லாம் இருக்குது, கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, நம்மளோட நேஷ்னல் ஆந்தம் பாடுவாங்க. அப்போ வந்து நம்ம ஆட்கள் தான் பாடிட்டு இருப்பாங்க கிரவுண்டில் நின்றுட்டு, மற்றவங்க வந்து ஒரு அமைதியாக நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க பாடணும் அப்படின்லாம் அவங்களோட அடிப்படை கடமையிலலாம் கிடையாது. அடிப்படை கடமைங்கிறது நம்ம சிட்டிசனுக்கு மட்டும்தான். நம்ம தான் அதுக்கு மதிப்பு கொடுத்து, இப்போ அவங்க உட்காந்துட்டே இருந்தால் கூட நம்ம போய் கேட்க முடியாது. இதே நம்ம ஆளுங்க உட்காந்துட்டு இருந்தால் என்னப்பா நேஷ்னல் ஆந்தம் பாடுது உட்காந்துருக்கியான்னு அட்லீஸ்ட் கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, லைக் த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் ஆல்சோ நான் ஜஸ்டிசபிள். அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் மாதிரியே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் நான் ஜஸ்டிசபிள் தான். அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. போய் கோர்ட்டில் போயிட்டு அதுக்காக வாதாடி நீ கொடுத்தே ஆகணும்னு நமக்கு கட்டாயப்படுத்தி பண்ண முடியாது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை. த கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் ப்ரொவைட் ஃபார் த டைரக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் பை த கோர்ட்ஸ். டைரக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் கிடையாது, ஆனால் நாட் லீகல் சாங்ஷன் அகேன்ஸ்ட் தர் வயலேஷன். ஆனால் வயலேட் பண்ணினா உன்னை சும்மா விட மாட்டோம். நீ பாட்டுக்கு போய் நேஷனல் ஃப்ளாகை எரிச்சிட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டு அடி சாத்திடுவோம் அந்த மாதிரி. However, the parliament is free to enforce them by suitable legislation. இதே பார்லிமெண்ட் நினச்சா லெஜிஸ்லேஷன் மூலிமா கொண்டு வரலாம், என்ஃபோர்ஸ் பண்ணலாம். அதையும் இதை வந்து நீங்கள் கோர்ட்டில் போய் கேட்கலாம். இப்போ ஒருத்தர் நேஷனல் ஃப்ளாகை மதிக்காமல் உட்காந்துட்டு இருந்தால் கோர்ட்டில் அவர் மேலே கேஸே போடலாம் அப்படின்ற மாதிரி பார்லிமெண்ட் நினச்சா கொண்டு வரலாம். ஆனால் இது வரைக்கும் அப்படி கிடையாது, என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஆனால் நீங்கள் போய் அதை பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்தினா பப்ளிக் நியூசன்ஸ்னு கேஸில் உள்ளே பிடிச்சி அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சேதம்லாம் படுத்தினா அடி உண்டு, ஆனால் அதை மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறது உங்கள் கடமை. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம இது பார்த்தாச்சு. சரி, இதோட கிரிட்டிசிசம் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துச்சு, இதோட கிரிட்டிசிசம் என்ன மாதிரி எல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மென்ஷன் இன் பார்ட் 4A ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஹவ் பீன் கிரிட்டிசைஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் கிரவுண்ட்ஸ். இதுக்குன்னு கிரிட்டிசிசம் இருக்குது. ஃபஸ்ட்டு, the list of duties is not exhaustive as it does not cover the important duties like casting vote, paying tax, family planning and so on. இது வந்து ஃபுல்லாலாம் கிடையாது, சும்மா வெறுமனே கடமைக்கு தான் கொடுத்துருக்காங்க. மெயினான கடமை என்ன? ஓட் போடணுங்கிறது நம்ம கடமை, டேக்ஸ் பே பண்ணணுங்கிறது நம்ம கடமை, ஃபேமிலி பிளானிங், அதாவது ஃபேமிலி பிளானிங்கும் ஒரு மெயினானது. இல்லாட்டி பாப்புலேஷன் வந்து எச்ஆயிட்டே போகுது, அதுவும் நம்ம கடமை தான். டியூட்டி டு பே டேக்ஸு, வரி கட்டுறதும் நம்ம கடமை தான். ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து ஆட் பண்ணலை. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் மெயினான விஷயங்களை வந்து ஆட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இதுக்கு ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து டியூட்டி டு பே டேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ரெக்கமெண்டேஷன், ஆனால் அதையே கவர்மெண்ட் எடுத்திருக்காது. அதை வந்து கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு, டியூட்டிஸ் ஆர் ஆம்பிகுவஸ். அதாவது டியூட்டிஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு அதுக்குன்னு ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிற மாதிரியும் அதுக்குன்னு சில குழப்பங்கள் இருக்குது, குழப்பற மாதிரி இருக்குது. டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டுட் பை த காமன் மேன்னால புரிஞ்சுக்க முடியல டியூட்டிஸை. எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா நிறையா சொல்லியிருக்காங்க. நோபல் ஐடியல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நோபல் ஐடியல்ஸ், ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ், இதெல்லாம்னா நம்ம யாரோட ஐடியலை வந்து ஃபாலோ பண்ணுறது? காந்தி சொன்ன அகிம்சையை ஃபாலோ பண்ணுறதா, இல்லை சுபாஷ் சந்திர போஸ் சொன்ன அந்த ஆயுதமேந்தி போராடுற அந்த ஒன்றை ஏற்றுக்கிறதா? ஸோ பார்த்துட்டிங்கன்னா சும்மா சொல்லிட்டாங்க நோபல் ஐடியல்ஸ்னு, யாரை என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணி சொல்ல கிடையாது. நெக்ஸ்ட்டு, காம்போசிட் கல்ச்சர்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு லேமன் கேட்பாங்க. அப்படிங்கிற மாதிரி. சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்றாங்க. சயின்டிஃபிக் டெம்பர்னால் அதுக்கு மீனிங்கே அந்த டைமில் நிறையா பேர்த்துக்கு தெரியல. நீங்கள் பாட்டுக்கு ஏதோ வேர்டு யூஸ் பண்ணிட்டீங்க, புரியல அப்படின்றாங்க. Next, they have been described by the critics as a code of moral precepts due to their non-justiciable character. அதாவது எல்லாமே மாரலாக தான் இருக்குது,
கோட் ஆஃப் மாரல், அதாவது நினச்சா பண்ணலாம், ஏன்னா நான் ஜஸ்டிசபிளாக கொடுத்துட்டீங்க நீங்கள். இன்ட்ரெஸ்டிங்லி த ஸ்வரன் சிங் கமிட்டி ஹேட் சஜஸ்டட் ஃபார் பெனால்ட்டி ஆர் பனிஷ்மெண்ட் ஃபார் த நான் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். நீங்கள் வந்துட்டு மாரல், நீ வந்து உன்னோட மனசாட்சிப்படி பண்ணணும், என்ஃபோர்ஸ்லாம் பண்ண முடியாதுன்ட்டீங்க. ஆனால் ஸ்வரன் சிங் கமிட்டி என்ன சொன்னாங்க, இதை நீ பண்ணலைன்னா பெனால்ட்டி இல்லாட்டி பனிஷ்மெண்ட் கொடுப்போன்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்கல்ல, அதை ஏன் நீங்கள் எடுத்துக்கல, அதுவும் ஒரு தப்பு அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, their inclusion in the constitution was described by the critics as superfluous. This is because the duties included in the constitution as fundamental would be performed by the people even though they were not incorporated in the constitution. கிரிட்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பர்ஃப்ளூவஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களுடைய ஃபண்டமெண்டல் இதெல்லாம் நீ வந்து நேஷ்னல் ஃப்ளாகை பாதுகாக்கணுன்ற இது வந்துட்டு லேக்ஸ் எல்லாம் பாதுகாக்கணும், டிக்னிட்டி ஆஃப் விமனை பாதுகாக்கணும், அது இதுன்னு நிறைய சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் இருந்தாலும் சரி, நாட் இன்கார்பரேட்டட் இந்த கான்ஸ்டியூஷன், நீ இல்லைனாலும் இதெல்லாம் மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. சும்மா அது ரொம்ப பெருசாலாம் நீங்கள் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா நாட் என்ஃபோர்ஸபிள்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன, இது இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன, இதெல்லாம் மக்கள் வந்துட்டு மக்களுக்கெல்லாம் நிறைய அறிவு இருக்குது, இதெல்லாம் நீ சொல்லாட்டியும் மக்கள் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், த கிரிட்டிக்ஸ் said that the inclusion of fundamental duties as an appendage to Part 4 of the Constitution has reduced their value and significance. They should have been added after Part 3 so as to keep them on par with fundamental rights. அதாவது நீங்கள் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு சொன்னீங்க இல்லையா, இதை நீங்கள் எங்கே கொண்டு போய் வச்சுருக்கணும், பார்ட் 3க்கு அடுத்து நீங்கள் வச்சுருக்கணும். ஒன்று பார்ட் 3A அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கணும். அப்போ தான் பரவாயில்ல. அடிப்படை உரிமைகள் பார்த்தோம், அதுக்கடுத்து அடிப்படை கடமைகள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு மக்கள் அது பார்க்குறவங்களுக்கே தோணும் இல்லையா, அடிப்படை உரிமைகளுக்கு அடுத்து அடிப்படை கடமைகள்னால் அப்போ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம் அப்படின்ட்டு. நீங்கள் கொண்டு போய் டிபிஎஸ்பிக்கு அடுத்து பார்ட் 4Aவாக வச்சுருக்கீங்க. இது கொஞ்சம் நல்லா இல்லை. நீங்கள் கொஞ்சம் பார்ட் 3க்கு அப்புறமே வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்திருக்கும். படிக்கிறவங்களுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிச்சுட்டு அடுத்து உடனே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் படிக்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்பிரிட் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா? அவ்வளோதான். இதெல்லாம் வந்துட்டு கிரிட்டிக்ஸ். கிரிட்டிசிசம். நெக்ஸ்ட்டு, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இதோடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ, இன் ஸ்பைட் ஆஃப் கிரிட்டிசிசம்ஸ் அண்ட் அப்போசிஷன், த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் கன்சிடர்டு சிக்னிஃபிகன்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் வியூ பாயிண்ட்ஸ். என்னதான் நீங்கள் கழுவி ஊற்றுனாலும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்குன்னு சில ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருக்குது, நல்ல ஒரு சிக்னிஃபிகண்ட் ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். தே சர்வ் ஆஸ் த ரிமைண்டர். இது வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி சிட்டிசனுக்கு, இது வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு, அலாரம் மாதிரி. டு தட் வைல் என்ஜாயிங் த ரைட்ஸ், நீ ரைட்ஸ் என்ஜாய் பண்ணும்போது தே ஷுட் ஆல்சோ பி கான்சியஸ் ஆஃப் டியூட்டிஸ். உன் மனசில் தோணணும், உன் மனசாட்சியில் சொல்லணும், நமக்குன்னு சில கடமைகள் இருக்குது, அதை நம்ம பண்ணணும் கண்ட்ரிக்காக அப்படின்னு உனக்கு தோணும். நெக்ஸ்ட், தே சர்வ் ஆஸ் அ வார்னிங். உனக்கு அது வார்னிங் மாதிரி. எப்படின்னா, நீ ஆன்டி நேஷனலாக ஏதாவது பண்ணனா, ஓகேவா, ஃப்ளாகை எரிக்கிறதோ, நேஷ்னல் ஆந்தம் பாடும்போது நீ பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறதோ, ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணுற அப்படின்னா, அதாவது நேஷ்னல் ஃப்ளாகை எரிக்கிறது, டெஸ்ட்ராயிங் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பொது சொத்துக்களை சேதப்படுத்துறது, அப்போ பண்ணும்போது உன் மைண்டில் ஒரு வார்னிங் இருக்கணும். ஓ, இதெல்லாம் நம்ம கடமை, நம்ம கடமையை மீறி அதுக்கு எகெயின்ஸ்டாக ஆன்டி இண்டியன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும் மனசுக்குள்ள. நெக்ஸ்ட்டு, தே சர்வ் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். இது வந்து உனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நீ வந்து டிசிப்ளினாக இருக்க இது உதவும். கமிட்மெண்ட் அமாங் தேம், தே கிரியேட் அ ஃபீலிங். உனக்கு ஒரு ஃபீலிங் வரும், நீ வந்து இந்திய குடிமகன், இந்திய நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக நீ இருப்ப அப்படின்றாங்க. ஓகேவா? உனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும், உனக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும், நீ வந்து இந்தியன் சிட்டிசன் அப்படின்ற மாதிரி. இப்போவே நேஷனல் அந்தம் பாடும்போதெல்லாம் ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருக்கும் இல்லையா, ரொம்ப நாள் கழிச்சோ இல்லை சடனாக இப்போ ஒரு ரோட்டில் பாடுது எல்லாரும் நிற்கிறாங்க அப்படின்னா நம்மளையே அறியாமல் நம்மளுக்கு ஒரு கூஸ் பம்ஸ் வரும். அப்பா அம்மா ஒன்றும் இல்லை, இந்த நேஷனல் ஃப்ளாகை கீழே போட்டுருவாங்க, ஒரு பக்கத்தில் பணத்தை போட்டுருவாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர், எல்லாரும் வந்தவங்க பணத்தை எடுத்தாலும் ஒருத்தர் அந்த நேஷனல் ஃப்ளாகை கையில் எடுக்கும்போது ஒரு ஃபீல் வருது இல்லையா, அப்பா அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்றாங்க. தே ஹெல்ப் த கோர்ட்ஸ் இன் எக்ஸாமினிங். அதாவது கோர்ட் வந்து எக்ஸாம் பண்ண இது ஹெல்ப் பண்ணுது. கோர்ட் வந்து ஒரு லாவை வந்து அந்த வேலிடேட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டைமில் கோர்ட்டுக்கு வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து வச்சு அவங்க எக்ஸாமைன் பண்ணுற மாதிரி கோர்ட்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. 1992 சுப்ரீம் கோர்ட் ரூல் தட் in determining the constitutionality of any law, if a court finds that the law is question seeks to give effect to the fundamental duty, it may consider such a law to be reasonable in relation to Article 14, Article 19 and thus save such law from unconstitutionality. அதாவது
ஒரு லாவோட வேலிடேட் பண்ணுறதுக்கு, ஓகேவா, வேலிடேட் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் டியூட்டிக்காக ஒன்று வரும்போது ஆர்டிகல் 14 அண்ட் 19லாம் வந்துட்டு அன்கான்ஸ்டியூஷனாலிட்டியிலிருந்து சேவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ரீசனபிளாக இருக்கணும். ஓகேவா, அந்த ரீசனபிளாக இருக்கும்போது ஓகே இதில் கை வச்சாலும் அது அன்கான்ஸ்டியூஷனாலிட்டியிலிருந்து சேவ் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் வந்து இது எக்ஸாம் பண்ணி சொல்லலாம், அதாவது வேலிடிட்டி ஆஃப் லாவை வந்துட்டு சொல்லலாம் அப்படின்றாங்க. Next, they are enforceable by law. Hence, the parliament can provide for the imposition of appropriate penalty or punishment for failure to fulfill any of them. அதாவது பார்லிமெண்ட் நினச்சா இம்போஸ் பண்ணலாம், நீங்கள் இதை பண்ணாமல் இருந்தால் பனிஷ்மெண்ட்டோ பெனால்ட்டியோ கொடுக்குற மாதிரி பண்ணலாம், என்ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஹெச்ஆர் கோகலே. யார் இந்த கோகலே? கோகலே தான் இந்த டைமு இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி போட்டப்போ லா மினிஸ்டர் அவர் தான். லா மினிஸ்டர்னா அவர் தான் சட்டத்துறை அமைச்சர். அப்போ தான் சட்டத்தில் இவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கு. ஸோ அவர் வந்து கம்முன்னு இருப்பாரா? அவரும் ஏதாவது டிக்ளேர் பண்ணியிருப்பார் இல்லையா, இதை பற்றி ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கலாம், ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம்ல. அது என்னென்னா அவர் சொல்கிறாரு, ரீசன்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. ஏன் வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப்டர் 26 years ஆஃப் இட்ஸ் இன்னாகிரேஷன், 26 வருஷம் கழித்து நாங்கள் இதை வந்து இன்னாகிரேட் பண்ணியிருக்கிறோம். In post-independent India, particularly on the eve of emergency in June 1975. June 1975 நம்ம அந்த emergency timeல a section of people showed no anxiety to fulfill their fundamental obligations of respecting the established legal order. அதாவது சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுச்சு அந்த டைமில். மக்கள் வந்து லீகல் ஆர்டரை ஃபாலோ பண்ணலை, அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருந்தானுங்க. The provisions of chapter on fundamental duties would have a sobering effect on these restless spirits who have had a host of anti-national, subversive and unconstitutional agitations in the past. அதாவது ஆன்டி-நேஷனலாக ஏதாவது ஒன்று பண்ணுறதுல இருந்தும், அன்கான்ஸ்டியூஷனலாக கான்ஸ்டியூஷனை மதிக்காமல் அதுக்கு எகென்ஸ்டாக பண்ணுறதுல இருந்தும் இது எல்லாத்தையும் காப்பாற்றும் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். கம்முன்னு இருங்க, அப்போ நாங்கள் பட்டப்பாடு எங்களுக்கு தான் தெரியும். 1975 ஜூன் மாதத்தில் இன்டர்னல் எமர்ஜென்சி, அதாவது நேஷனல் எமர்ஜென்சி அப்போ அவன் என்னென்ன ஆட்டம் ஆடினானுங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்தோம். சும்மா மக்கள் வந்து லீகல் ஆர்டரை ஃபாலோ பண்ணல, ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டாங்க, அன்கான்ஸ்டியூஷனல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டாங்க, அதுலேருந்து எல்லாமே இது நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கோகலே. நெக்ஸ்ட்டு இந்திரா காந்தி அப்போ பிஎம். ஸோ அவங்களோட பங்குக்கு அவங்களும் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்திரா காந்தி வந்து நல்லா பேசுவாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க, நாங்கள் ஏன் இதை இன்க்ளூட் பண்ணோன்னு அவங்க தன்னுடைய நியாயத்தை சொல்கிறாங்க. எப்படின்னா, the moral value of fundamental duties would be not to smooth their rights but to establish a democratic balance by making the people conscious on their duties equally as they are conscious on their rights. அதாவது ஒரு டெமோக்ராட்டிக் பேலன்ஸ், ஓகேவா, ஸ்ட்ரென்தன் டெமோக்ரஸி. என்னென்னா இது வந்து நம்மளுடைய மக்களாட்சியை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் தான் பண்ணும். ப்ளஸ் வந்து இது டெமோக்ராட்டிக் பேலன்ஸ் ஒன்று கொண்டு வரும். மக்களாட்சிக்கு இடையில ஒரு நல்ல ஒரு பேலன்ஸை கொண்டு வரும். மக்கள் வந்துட்டு அவங்களோட டியூட்டிஸ், ரைட்ஸ் எப்படி கான்சியஸாக இருக்காங்களோ அதே மாதிரி டியூட்டிஸ்லேயும் கான்சியஸாக இருக்கணும். ஓகேவா, அதாவது உன்னை வந்து ஒரு இடத்துல பேச வைக்கலன்னா என்னோட ரைட் டு ஸ்பீச் வயலேட் ஆகிட்டுன்னு நீ வந்து கேஸ் எடுத்துகிட்டு வரல சுப்ரீம் கோர்ட்டுக்கு, அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேயும் நீ கான்சியஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா, நெக்ஸ்ட், the opposition in the parliament strongly opposed the inclusion of fundamental rights in the constitution by the Congress government. காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்ததை, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை அப்போசிஷன் பார்ட்டி எல்லாம் சும்மா கழுவி ஊத்துறாங்க. நோ இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி. However, new Janata government headed by Morarji Desai in the post emergency period did not annul the fundamental duties. அதாவது போஸ்ட் எமர்ஜென்சி, அதாவது எமர்ஜென்சிக்கு அடுத்து வர்றதுல பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய், ஜனதா கவர்மெண்ட் வருது. ஜனதா கவர்மெண்ட்டில் மொரார்ஜி தேசாய் வந்து வராரு, அவர் தான் பிஎம்மாக வராரு. நோட்டபிளி த நியூ கவர்மெண்ட் sought to undo many changes introduced in the constitution by 42nd Amendment Act 1976. அதாவது காங்கிரஸ் பார்ட்டிக்கு அடுத்தது ஜனதா பார்ட்டி வருது. ஸோ அந்த மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா 42nd Amendment Act 1976 இருக்கு இல்லையா, அதை நம்ம ஒரு மினி கான்ஸ்டியூஷன்னே சொல்லுவோம். ஏன்னா அந்தளவுக்கு அமெண்ட்மெண்ட் போட்டிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க. எப்படின்னா 43 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1977 மூலியமாகவும் 44 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 மூலியமாகவும் நிறைய அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. ஆனால் இத்தனைய பண்ணவங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் கை வைக்கலை அப்படின்றாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, என்னதான் வந்து அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கும்போது கழுவி ஊற்றினாலும் அவங்க ரூலிங் பார்ட்டியாக வரும்போது மக்கள் வந்து ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டால் என்ன பண்ணுறது, அதெல்லாம் தப்பு. அப்போ மக்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கணும்னு அவங்களும் நினைக்கிறாங்க. அதனால தான் அதில் கை வைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே.
ஓகேவா. This shows that there was an eventual consensus on the necessity and desirability of the including of fundamental rights. அதாவது தேவை இருக்குது ஆமாம் அப்படின்னு நினச்சி தான் அதை வந்து விட்டுட்டாங்க, அதில் கை வைக்காமல். இதே ஜனதா பார்ட்டி நினச்சிருந்தா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை தூக்கி இருக்கலாம், ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட்டை போட்டு. ஆனால் அப்படி பண்ண கிடையாது. திஸ் இஸ் மோர் கிளியர் வித் த அடிஷன் ஆஃப் ஒன் மோர் ஃபண்டமெண்டல் டியூட்டி இன் 2002 பை த 86th Amendment Act. இதிலிருந்து என்ன தெரியுது, ஃபண்டமெண்டல் டியூட்டி தேவைன்னு தெரியுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு கே அப்படின்ற ஒரு விஷயம் 51A கே 2002 86th Amendment Actல ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுங்கிறது தேவை, கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா நம்மளுடைய அடிப்படை உரிமைகள்னு இருக்கும்போது மக்களுக்கு உண்டான அடிப்படை கடமைகள் அப்படின்னு சிலது இருக்கணும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு வெர்மா கமிட்டி அப்சர்வேஷன் பார்க்கலாம். வெர்மா கமிட்டின்றது 1999 வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அதாவது இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்துட்டு அதுக்காக கொண்டு வந்தது தான். ஓகேவா. வெர்மா குழு வந்துட்டு அடிப்படை கடமைகளை செயல்படுத்துறதுக்கு இயற்றப்பட்டுள்ள சட்டங்கள், என்னென்ன சட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் ஃபைன் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான். ஸோ த வெர்மா கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ் 1999 ஐடென்டிஃபைடு த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லீகல் ப்ரொவிஷன் ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சம் ஆஃப் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தே ஆர் மென்ஷன்டு பிலோ. அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்காக என்னென்ன சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்குன்றதை ஆராயறதுக்காக. ஃபஸ்ட்டு பாருங்கள், த ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் ஹானர் ஆக்ட். நீ வந்துட்டு நேஷ்னல் ஆந்தத்தையோ நேஷ்னல் ஃப்ளாகையோ நீ இன்சல்ட் பண்ணுனா உனக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி. த ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷ்னல் ஹானர் ஆக்ட் 1971 வந்திருக்கு. இது என்னன்னா ப்ரிவென்ட் பண்ணும், நீ வந்து நேஷ்னல் ஃப்ளாக் நேஷ்னல் ஆந்தத்தெல்லாம் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறதுலேருந்து உன்னை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் 1971 வந்திருக்கு. தேசிய சின்னங்கள் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கண்ணிய குறைவு தடை சட்டம் அப்படின்னு. அந்த தேசிய சின்னங்களோட கண்ணியத்தை நீ குறைச்சேன்னா உனக்கு அடி உண்டு அப்படின்ற மாதிரி. Next, the various criminal laws in force provide for punishments for encouraging enmity between different sections of people on the grounds of language, race, birth, place of birth, religion or so on. அதாவது enmity அப்படின்னா அந்த ஒரு தூண்டுறது, கலகத்தை உண்டு பண்ணுறதுக்கு தூண்டுவாங்க இல்லையா. அதாவது அவங்க பேசுகிற பேச்சிலேயே நீ எல்லாம் வந்து என் ஜாதியாக இருந்தால் இந்நேரம் அவனை வெட்டி குத்திருப்ப அப்படின்னு அவன் என்ன நினைப்பான், அவனுக்கு உடனே கொந்தளிச்சு போய் வேறு ஆப்போசிட் ரிலீஜனோ ஆப்போசிட் காஸ்ட்டை வந்து குத்தி கொலை பண்ணிடுவான். ஸோ அந்த மாதிரி அவர் பேச்சில் தூண்டி விடுறது, என்கரேஜ் பண்ணுறது, செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு இடையில வந்து எதையாவது வந்து இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவங்கள ஃபைட் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுனா உன பண்ணுறது தப்பு. ரேஸ், ரிலீஜன் இது எல்லாத்துக்கும் இடையில நீ, ஏன்னா பிரதர்ஹுட்டோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம டியூட்டியில். இதுக்கு எகெயின்ஸ்டாக நீ பண்ணிட்டு இருந்தனா கிரிமினல் நான் வந்துட்டு உன் மேலே வந்து கொண்டு வருவோம். ஸோ இது வந்துட்டு என்னென்னா குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம். அது வந்துட்டு என்னென்னா த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ். அதாவது நம்ம பார்த்துருப்போம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட் ஆக்ட் வந்துட்டு அன்டச்சபிலிட்டிக்காக கொண்டு வந்தது தான். அன்டச்சபிலிட்டி ஆக்ட் தான் பேர் மாற்றிருப்பாங்க. ஸோ அதை 1955 அது என்ன பண்ணும், நீ வந்து கேஸ்ட் ரிலீஜன் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு அஃபென்ஸில் ஈடுபட்டனா அதுக்காக அதிலிருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக வந்த ஆக்ட். நெக்ஸ்ட் இந்தியன் பீனல் கோட் ஐபிசி செக்ஷன் இதன்படி இவருக்கு இந்த தண்டனை வழங்கணும் அப்படின்லாம் அட்வொகேட்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்தியன் பீனல் கோடு வந்துட்டு டிக்ளேர் பண்ணது என்னென்னா இம்ப்யூடேஷன், அதாவது இந்திய குற்றவியல் சட்டம். ஓகேவா. இம்ப்யூடேஷன் அண்ட் அசர்ஷன்ஸ் ப்ரீ ஜுடிஷியல் டு நேஷனல் இன்டகிரேஷன் அஸ் பனிஷபிள் அஃபென்ஸ். அதாவது பனிஷபிள் அஃபென்ஸ் இதுக்கெல்லாம் வந்து சொல்கிறது தான் செக்ஷன்ஸு. நெக்ஸ்ட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் 1965. ஓகேவா. சட்டவிரோத நடவடிக்கைகள் தடை சட்டம் 1967. இப்போ கூட இதை வந்து அமெண்ட் பண்ணாங்க நார்த் ஈஸ்ட்லலாம், UAPA. ஓகேவா. அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967. இது வந்துட்டு என்னென்னா கம்யூனல் ஆர்கனைசேஷன் ஆஸ் அன் அன்லாஃபுல் அசோசியேஷன், சட்டவிரோதமாக நடக்கிறதுக்கு எகெயின்ஸ்டாக பண்ணுறது. நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். ஓகேவா. ரெப்ரசன்டேஷன் of People Act provides for the disqualification of members on the parliament or a state legislature for indulging in incorrupt practice, that is soliciting votes on the ground of religion or promoting enmity between different sections. அதாவது ஏதாவது ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ கரப்ட் பண்ணனா, ஓகேவா, லஞ்சம் வாங்குறது அந்த மாதிரி. சாலிசிட்டிங் ஓட்ஸ், அதாவது ஓட்டில் வந்துட்டு மத ஓட்டுகளை வந்து வாங்குறது,
இப்போ கூட மம்தா வந்து பேசி, அதாவது முஸ்லீம் ஓட்டெல்லாம் பிரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசி சர்ச்சைக்குள்ளாச்சு இல்லையா? அந்த மாதிரி மத ஓட்டுக்களை வந்து பிரிக்கிற விஷயம், ப்ரொமோட்டிங் என்மிட்டி பிட்வீன் டூ செக்ஷன்ஸ், அதாவது அந்த ஜாதி வெறி இந்த மாதிரி விஷயங்களை தூண்டுறது, அதாவது ஜாதி அடிப்படையிலையோ இல்லை மத அடிப்படையிலையோ மொழி அடிப்படையிலையோ வெறியை தூண்டுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1951 கீழே எம்எல்ஏ எம்பிக்கு அவங்கள வந்து பாதுகாக்கிறது இல்லை, அவங்க தப்பு பண்ணால் தட்டி கேட்கறது. நெக்ஸ்ட் வைல்ட் லைஃப், அதாவது வைல்ட் லைஃப் ஆக்ட் 1972, ஓகேவா? வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. நெக்ஸ்ட் வன பாதுகாப்பு சட்டம் 1980, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிற வைல்ட் லைஃப் ஆக்ட் வந்துட்டு என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் எல்லாத்தையும், ரேர் ஸ்பீசிஸ் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை ப்ரொஹிபிட் பண்ணுறது. இப்போ ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒன்று, இப்போ புலிக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் நல்ல விலைக்கு போகுது, இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு பறவைன்னு எடுத்துக்கலாம். அந்த பறவை மார்க்கெட்டில் வந்து ரொம்ப என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸாக இருக்கிறங்காட்டியும் சைனாலெல்லாம் அது கோடிக்கணக்கில் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா உடனே நீ கண்ணுக்கு பட்டதை பிடிச்சிட்டு போய் விற்கக்கூடாது, ஓகேவா? ஸோ அந்த ட்ரேடை வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸோட ட்ரேடை வந்து ப்ரொஹிபிட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் ஆக்ட் அப்படின்றது வன பாதுகாப்பு. நீங்கள் வந்துட்டு டீஃபாரஸ்டேஷன் பண்ணக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது அந்த இடத்துல. டைவர்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட் ஃபார் நான் ஃபாரஸ்ட் பர்பஸஸ், அதாவது வேறு ஏதாவது பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுறது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுலேருந்து பாதுகாக்கிறது தான், ஓகேவா? இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் ஒரே வீடியோவில் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, இதிலிருந்து கொஷின்ஸ் வரும். ஆர்டிகல் 51A பார்ட் 4A மறந்துடவே கூடாது. அந்த A to K வரைக்கும் இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வெர்மா கமிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? வெர்மா கமிட்டி வந்தாங்க, அவங்க என்னென்ன ஆக்ட் எல்லாம் இப்போ பார்த்தோம் இல்லையா? இப்போ பார்த்த ஒரு 8 ஆக்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெர்மா கமிட்டி வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரிலேட்டடாக கொண்டு வந்தது. அதுக்கு அடுத்தது ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, எவ்வளோ ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க, எதெல்லாம் கவர்மெண்ட் ஏற்றுக்கல, அதெல்லாம் ஞாபகம் வச்சு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கதையாட்டை எப்பவுமே மறக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஹோம் ஸ்டடி எஸ்எஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.